காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvet stores and buy these sarees. Velvet stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இங்கே தூண் இருக்கு, அங்கே தூண் இருக்கு. நாம் கேட்பது தீபத்தூண். நாம் கேட்பது விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய தூண். அந்த தூண் தீபத்தூண் மேல 2 லிட்டர் அளவுக்கு மேல நெய் ஊற்றலாம். எத்தனையோ பண்டைய சமீப தமிழ் இலக்கணத்துல தீபத்தூணை பத்தி எழுதியிருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோவில் தூணை பத்தி எழுதியிருக்காங்க. அதற்கான வரலாற்று சான்று இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தீபத்திலும் ஏற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை, தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு? முருகனுக்கு 2 மனைவி இருக்கிறதுக்காக 2 தூண்ல ஏற்ற முடியுமா? இது நான் கேட்கிறோம். மாநில அரசு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும். முருகனுக்கு 2 மனைவி இருப்பதற்காக 2 தூணிலே ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி இருக்கக்கூடிய ஜோதி சொல்றாருன்னா, எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம். திமுக கிளாரிஃபை பண்ணணும் அவர்களுடைய கருத்தா. அதனால் எல்லா தூணும் கேட்கல, தீபத்தூண் தான் கேட்கலாம். உறுதியாக தேர்தலை எதிர்கொள்ளும். கேரளாவை எடுத்துக்கலாம். சபரிமலையினுடைய இஷ்யூ கேரளாவுடைய உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது. திருவனந்தபுரம் சாதாரணமா நினைச்சிடாதீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு 35 கவுன்சிலர் இருந்தாங்க. இன்னைக்கு 50 கவுன்சிலர். காங்கிரஸுக்கு நாங்க 35 இருந்த போது 9 தான் இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸுக்கு 19. ஆனா 50க்கும் மேற்பட்ட கவுன்சிலர் லெப்டுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு லெப்ட் கவர்மெண்ட் 30 கிலோ மக்கள் கொண்டு போயிருக்காங்க. என்ன அர்த்தம்? திருவனந்தபுரத்துல மட்டுமே கேபிட்டல் சிட்டி எங்க சிஎம் உட்கார்றாரோ அந்த இடம் உட்பட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க. நிறைய சமுதாய தலைவர்கள் இருக்கிறனால அரசியல் பேச விரும்பல. நிச்சயமாக தமிழக அரசியல்ல இது எதிரொலிக்கும். ஆட்சி இல்லத்தை துறங்க, தப்பில்லை. கிறிஸ்துமஸ் விழாக்கு போங்க, தப்பில்லை. இந்து சமுதாயத்தையே புண்படுத்துறீங்க, அது தப்புன்னு நாங்க கேட்கிறோம். மற்ற சமுதாயத்துக்கு கூட இருங்க, எல்லா சமுதாயத்துக்கு கூட நாங்களும் இருக்கோம். இந்து முன்னணி என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய இயக்கம் மூத்த இயக்கம். அவங்க ஏதாவது இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் தொந்தரவு கொடுத்தாங்களா? அவங்களும் ஆதரவா தான் இருக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்பொழுது எழுதுறாங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. எதிரானவராக மாற மாட்டோம். நாங்க இந்துக்களுடைய உணர்வை கொச்சைப்படுத்துறீங்க, தவறு செய்யறீங்கிற தட்டி கேட்கிறோம். அது எங்களுடைய உரிமை, எங்கள் கடமை. ஐயா, பாராளுமன்றத்துல கையெழுத்து போடாத எல்லா எம்பிக்களும் முருக பக்தர்கள் தான். 543 மைனஸ் 120னா 423. 423 எம்பிக்கள் சிவபக்தர்கள், முருக பக்தர்கள். அவங்க இருக்கும் பொழுது எப்படி ஜெயிப்பாங்க? வாங்கிட்டு வாங்க. 2வது, ஜி.ஆர். சாமிநாதனை பதவி இறக்க வேண்டும் என்று 120 எம்பி கையெழுத்து போட்டாங்க. 550 நீதி அரசர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோக்கல் கோர்ட் வரைக்கும் அவங்க கையெழுத்து போட்டுட்டாங்க. இது தவறு, நீதி அரசரை நீங்க பதவி இறக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்திய அளவுல வக்கீல்கள், லாயர்ஸ், உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதிகள் இந்திய அளவுல ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும், மூத்த பத்திரிகையாளர் நீங்க. ஐயா, இன்னைக்கு கையெழுத்து போட்டது ஜி.ஆர். சுவாமிநாதன் இறக்குவதற்கு இல்லை. 120 எம்பிகளுமே அவங்களுடைய வாரண்டா அவங்களே சைன் பண்ணிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தோற்கடிப்பதற்காக அவங்க வாரண்ட் அவங்களே கையெழுத்து போட்டு மக்கள் முன்பு காட்டி விட்டார்கள். 120 எம்பிக்களும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது உறுதி. அமித்ஷா மட்டுமல்ல, சங்கி படையே வந்தாலும் தமிழகத்துல கால் ஒன்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரா இந்த முதல்வர் முதல் எலெக்ஷன்ல தோத்தாரு. திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கிறது?
வரலாறு காணாத தோல்விய 2014 சந்திச்சாங்க. ஒரு எலெக்ஷன்ல 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க 234. அதனால தோல்வியை பற்றி ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும், வேறவங்க பாடம் எடுக்க. அமித்ஷாஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும். அவரு ஓட்டு போட்டு தமிழகத்துல ஆட்சியை மாத்தல, தன்னுடைய கருத்தை சொல்றாங்க, இங்க பிரச்சாரம் பண்றாங்க, மக்களுடைய உணர்வுகள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில சொன்னது, நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது, என்னுடைய கடமை நியாயத்தை பேசுவேன். அமித்ஷாஜி அவர்கள் நியாயத்தை பேசுறாங்க. இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவாச்சு. அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க, எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க. அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல்ல கிடையாது. வரலாறு காணாத தோல்வியை பார்த்திருக்கிறாங்க 2 எம்எல்ஏ. எத்தனையோ முறை சைபர் 39-0 இடத்துல திமுக இருந்திருக்கு. ஏதோ இந்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக மரத்தின் மேல உட்கார்ந்துட்டு கூவ வேண்டாம். மக்கள் 2026 மரத்தின் மேல இருந்து கீழே இறக்கத்தான் போறாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மைனாரிட்டி வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக திமுக எம்பி கைது பண்ணார். விஜய் பார்த்து திமுக அண்ணே கமல் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய். இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம். இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம், முருகரை பார்த்தா பயம், சிவனை பார்த்தா பயம், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம், இந்து முன்னணியை பார்த்தா பயம், யாரை பார்த்தாலும் ஒட்டு வச்சா பயம், குங்குமம் வச்சா பயம். அரண்டவனுக்கு இருண்டவதெல்லாம் பயம், குன்றை பார்த்தாலும் பயம், அவங்களுக்கு விஜயை பார்த்தாலும் பயம். அதனால் அரண்டு போய் கிடந்திருக்கிறார்கள், இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள். அதனால் பயத்தில். ஆனா சபரிமலை விவகாரத்துல நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காங்க திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். நல்ல கேள்வி, நல்ல வேலை நீங்க கேட்டீங்க. பத்திரிகை நண்பருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சபரிமலையில என்ன தீர்ப்பு? இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது, இன்னைக்கு போலாம், அந்த தீர்ப்பை எதிர்க்கும். திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு? இத்தனை நாளா தீபம் ஏத்தணும், இடையில ஏத்துல, இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு. சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது. இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்துச்சு, நாங்க எதிர்க்கிறோம். இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யணும் நீதிமன்றம் சொல்லுது, நாங்க ஆதரிக்கிறோம். அதனால திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். சபரிமலையில எதிர்த்ததற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாற்றுறதுக்காக, திருப்பரங்குன்றத்தை ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாங்க தான். தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம், தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம். இது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில பேசும் பொழுது ஐயா சொன்னாங்க, இந்து கோவில்னா அசிங்கமா பொம்மை இருக்கும். இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது 3 மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சுட்டு வெளியே வர்றாரு. ஒரு அம்மா ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூறை அழித்து விட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத